ஹலோ மோட்டோ ஃபேம். இன்னைக்கு ஒருத்தங்க ஒரு கார் வாங்குறதுக்காக மாடல் செலக்ட் பண்ணி கலர்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை என்ஜின் கூட செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா மேனுவல் வர்சஸ் ஆட்டோமேட்டிக். அதில் ஆட்டோமேட்டிக் வாங்குறவங்க ஸ்ட்ரைட்டாக யோசிப்பாங்க, ஏன்னா அவங்களோட கன்வீனியன்ஸுக்காக ஆட்டோமேட்டிக் வாங்குவாங்க. இந்த மேனுவல் வாங்குறதுல ரெண்டு பீப்புள் இருக்காங்க. ஒரு குரூப் பார்த்தோன்னா அவங்க என்னென்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக் காஸ்ட்லியாக இருக்கும், ஆட்டோமேட்டிக் ஃபியூல் எக்கனாமி கம்மியாக இருக்கும், ஆட்டோமேட்டிக் நாளைக்கு சர்வீஸ் காஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால ரீசேல் மாறும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவாங்க, மேனுவலுக்குன்னு இருப்பாங்க. ஆனால் ஒருத்தங்க இருக்காங்க மேனுவல்னு சொல்லக்கூடியதுக்கான ப்ராப்பரான ரெக்யர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பீப்புள். அந்த பீப்புள் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் செட் ஆகாது. அந்த ஒரு பீப்புள் யார் மேனுவல் வாங்கணும், அதுக்கான ரீசன் என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கியர் பாக்ஸ் இல்லை டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது பேசிக்கலி 2 டைப்ஸாக தான் நம்ம பிரிக்க முடியும், மேனுவல், ஆட்டோமேட்டிக்ஸ். இந்த மேனுவலுக்கு பெரிய டைப்ஸ் இல்லை, ஒரே டைப் தான். ஆட்டோமேட்டிக்ஸ்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் ஐஎம்டி இருக்குது, அது செமி ஆட்டோமேட்டிக், சிவிடி, ஐவிடி, டார்க் கன்வெர்ட்டர், ஏடின்னு சொல்லக்கூடிய டிசிடின்னு ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. இதுலேயே ஒவ்வொரு மேனுஃபேக்சர் அவங்களோட அந்த ஒரு இதுக்கேற்ற மாதிரி சிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. பேசிக்கலி இந்த டிரான்ஸ்மிஷனோட வேலை என்னென்னா, என்ஜினில் இருக்கக்கூடிய பவர் அண்ட் டார்க்கை டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸுக்கு நம்ம வீலுக்கு கொடுக்கணும், நம்மளோட ரோட் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு மாற்றணும். இந்த பர்பஸை ரெண்டுமே கரெக்டாக பண்ணும். ஆனால் இந்த ரெண்டோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டரில் மாறும். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டே நம்ம எடுத்தோம்னா, நம்ம மோட்டார் சைக்கிள்னு சொல்லக்கூடிய பைக்ஸ் தான் டாமினேட் பண்ணிச்சு. ஸ்கூட்டர்ஸ் ஓவர் த பீரியடில் இப்போ நீங்கள் சேதக்காகலாம், அதுக்கு முன்னாடி லாம்பர்டானெல்லாம் இருந்தாலும் அந்த மோட்டார் பைக்ஸ் மேலே தான் மேன்லியான ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் ஒரு ஓவர் த பீரியடில் கொஞ்ச நாளில் நம்ம பார்க்கும்போது ஸ்கூட்டர்ஸ் பைக்ஸை ஓவர்டேக் பண்ணி நிறைய வந்தாச்சு. அதுக்கு ரீசனே அந்த சிவிடி டிரான்ஸ்மிஷன் ப்ளஸ் அந்த ஒரு கன்வீனியன்ஸ், டிராஃபிக், இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இங்கே இன்னொரு பாயிண்ட் கூட நான் பேசணும். எப்படின்னா, நம்ம மார்க்கெட் லிட்ரலி கார் மார்க்கெட் ஒரு 20 லட்ச ரூபா ப்ராக்கெட்டுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்ஸோட அந்த பெர்சன்டேஜ் க்ரோ ஆகிட்டு இருக்குதுன்னு நம்ம ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய இடத்துல பாட்காஸ்ட்டில் அதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் ரீசெண்டாக ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, அந்த 10 லட்சம் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே சுற்றுற கார்ஸ்லேயே ஏஎம்டி ஆட்டோமேட்டிக்ஸ் நிறைய கார் சேல் ஆகுது. அப்போ இது எல்லாமே அந்த கன்வீனியன்ஸ் ஃபேக்டர்ஸ் தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா, யூஎஸ் மாதிரி ஒரு மார்க்கெட்டில் 100% நம்ம எடுத்தோம்னா 99% ஆட்டோமேட்டிக்ஸ், 1% தான் மேனுவலில் இருக்கும். ரீசெண்ட் ஒரு 1.5 இயர்ஸாக பார்த்தோன்னா அந்த 1% 1.2% ஆச்சு. அதுக்கப்புறம் 1.7%ன்னு அது க்ரோ ஆகுது. அந்த க்ரோத்தை பற்றின பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஃபர்தர், அது யூஎஸ் இல்லை, அது க்ரோ ஆகிறதுக்கான ரீசன்ஸ் தான் அந்த வீடியோட கண்டென்ட்டாக நம்ம பேச போகிறோம். இப்போ மேனுவல்ஸ் யார் வாங்கணும்னுள்ளதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் பாயிண்டாக சொல்லக்கூடியது, யார் ஒருத்தங்க அந்த டிரைவிங் ஃபீலை லவ் பண்ணி ஓட்டணும்னு நினைப்பாங்களோ அவங்களுக்கு அந்த மேனுவல் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம இதில் பார்த்தோன்னா, ட்ரைவ் பண்ணி ஓட்டணும், கரெக்டாக அந்த கனெக்டில் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க அவங்களே கரெக்டாக லீனியராக என்ஜினை ரவ் பண்ணி கரெக்டான டைமுக்கு கியர் மாற்றி எந்த கியரில் அந்த வெஹிக்கிள் இருக்கணும், என்ன ஸ்பீடை நான் மெயின்டைன் பண்ணணும் உள்ளதை அவங்களே ஃபீல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோன்னா, என்ஜினோட ரெவ் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பையிங், அந்த காரோட பர்டிகுலர் மாடல், அதோட டைனாமிக்ஸ், அதோட என்ஜின்னு அவங்க வாங்குகிற ரீசனே அதை ஃபீல் பண்ணி தான். ஆனால் இவங்க எல்லாம் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ரீசன் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எப்படின்னா, நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் ஓட்டுறவங்க ஆட்டோமேட்டிக்கை நீங்கள் ரைஸ் பண்ணி கொண்டு போகும்போது சடனாக நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா கிக் டவுன் பண்ணும். அதே இது நீங்கள் ஒரு இடத்துல ஓட்டிக்கிட்டே போகும்போது ரைஸ் பண்ணி ஓட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அப் ஷிஃப்ட் பண்ணும். ஆனால் மேனுவல் ஓட்டுறவங்களுக்கு மேனுவலுக்குள்ளே அந்த கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு டிரைவிங் ஃபீல் கிடைக்கிறவங்களுக்கு செடேட்டாக ஓட்டாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்டுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டாவது பாயிண்டாக பார்த்தோம்னா, எந்தூசியாஸ்டிக் டிரைவர்ஸ் இருப்பாங்க. அதாவது ஒருத்தங்க ஒரு காரை அதோட அந்த பவர் பேண்டுக்கு புஷ் பண்ணி அதை ஓட்டுவாங்க. அதை புஷ் பண்ணதுன்னா லிமிட்டுக்கு புஷ் பண்ண அந்த எண்டு வரைக்கும் போக மாட்டாங்க. ஆனால் எல்லா என்ஜின்ஸுக்கும் ஒரு பவர் பேண்ட் இருக்கும். அந்த பவர் பேண்டுன்னு சொல்லக்கூடியது அந்த கியரில் நம்ம புஷ் பண்ணி வெளியில் எடுக்கிறது தான். அந்த புஷ் பண்ணுற லிமிட்டுக்கு வரைக்கும் ஓட்டுறவங்களுக்கு மேனுவல்ஸ் தான் செட் ஆகும். அதுக்கு மெயினான ரீசன் பார்த்தோன்னா, நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் கூட அது கனெக்ட் ஆகுது. நீங்கள் என்ஜினை ஆட்டோமேட்டிக்கில் ரெவ் ஹார்ட் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும், எய்தர் கிக் டவுன் பண்ணும், இல்லை அப் ஷிஃப்ட் பண்ணும். அந்த இடத்துல அந்த ஒரு சிங்கிங் அந்த ஆல்காரிதம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் மேனுவல் தரலி அந்த டிரைவர் என்ன விரும்புகிறாங்களோ அந்த ஒரு பாயிண்டில் இருக்கும். லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்ஜின் லேபர் ஆகுமா? ஆனால் இவங்க அதை கான்ஷியஸாக தான் யோசிப்பாங்க.
என்ஜினை லேபராக விடாமல், அதாவது என்ஜினை வந்து ஒரு லிமிட்டை தாண்டி ஒர்க் பண்ண விடாமல் கரெக்டான பேண்டுக்குள்ளே ஒர்க் பண்ண வைப்பாங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தோன்னா, ஹூ லவ்ஸ் டு டிரைவ் நாட் டு பி ட்ரிவன். அதாவது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் 2 டைப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும். ஒன்று பார்த்தோன்னா, இந்த சாஃபர் டிரைவர் வச்சு ஓட்டுற அந்த கதை கிடையாது. நான் டிரைவ் பண்ணணும், என்ன கார் டிரைவ் பண்ணக்கூடாது, அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது. எப்படின்னா, நம்ம கண்ட்ரோலில் தான் அந்த வெஹிக்கிள் இருக்கணுமே தவிர வெஹிக்கிள் போகிற கண்ட்ரோலில் நம்ம அப்படி போகக்கூடாது. அந்த ஃபீல் இருக்கிறவங்க கண்டிப்பாக மேனுவல்ஸ் தான் வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து வெரி ரீசென்ட்லி நம்மளோட மோட்டோ ஃபார்ம் மிஸ்டர் நத்தீம்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் வாங்கினார். அவரோட எமர்ஜென்சி டைமில் ஒரு வெஹிக்கிள் கிடச்சதுன்னு வாங்கினார். அவர் வாங்கினதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு பெரிய நெகட்டிவாக அதில் ஃபீல் பண்ணது என்னென்னா, நான் ஓட்டலை, அந்த கார் தான் என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஃபீல் வராமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களை வந்து யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் ஓட்டுறதை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மேனுவல்ஸ் உங்களுக்கான. இப்போ நான் சொன்ன இந்த 3வது பாயிண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லலையே நீங்கள் நினைக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, 3rd ஜென் ஸ்விஃப்ட்டில் வந்து டீசல் இருக்கும்போது ஏஎம்டி இருந்தது. இந்த ஏஎம்டி பார்த்தோன்னா, அந்த திருப்பூர் மோகன் அண்ணா கிட்டே இருக்கக்கூடிய ஸ்விஃப்ட் ஏஎம்டி ஓட்டும்போது அது கியர் அப்ஷிஃப்ட் பண்ணி ஒரு லேக் எடுத்து திருப்பி அடுத்து நம்ம போவோம். சில என்ஜின்ஸ் பார்த்தோன்னா ரெவில் இருந்து கீழே வந்து டர்போக்கு கீழே வந்து தான் திருப்பி ஏஎம்டி வந்து மேலே ஏறும். இது வந்து நம்ம கூட அந்த சிங்க் ஆகாது ஆட்டோமேட்டிக்ஸில். அதான் ஏஎம்டியில் அந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி வந்து ஜீப் காம்பஸ் அஸ் அ மாடல் நீங்கள் எடுத்திங்கன்னா, காம்பஸில் வந்து நீங்கள் வந்து மேனுவல் ஓட்டுறதுக்கும் அந்த 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ஓட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேனுவல் ஓட்டும்போது தான் நம்ம கைக்குள்ளே அந்த கார் இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஓட்டிங்கன்னா அது நல்ல டைனாமிக்கில் இருந்தாலும் அது இன்னொரு ஸ்டைலில் தான் போகும். அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். 4வது பாயிண்ட் பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், அது வந்து ஃபன் டு டிரைவ். இப்போ ஒரு கார் வந்து எந்தூசியாஸ்டிக்காக இல்லை கார் ஓட்ட விரும்புகிறவங்க வாங்கணும்னு நினைக்கிற கார்ஸே ஃபன் டு டிரைவாக இருக்கும். இப்போ ஃபன் டு டிரைவ்னு சொல்லக்கூடியது நிறைய பராமீட்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு செதானாக இருக்கலாம், ஒரு நல்ல நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் பவர்ஃபுல் பெட்ரோல் இன்ஜினாக இருக்கலாம், லோ ஸ்லங்காக இருக்கலாம், லோ கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கலாம், நல்ல ஸ்டியரிங் ஃபீட்பேக் இருக்கலாம், மேபி வந்து இபிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை இது மாதிரி ஹைட்ராலிக்காக இருக்கலாம். நிறைய பராமீட்டர்ஸ், அந்த ஒரு பிரேக்கிங், கம்போஸ்டான சேசின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இதில் டிரான்ஸ்மிஷன் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஃபன் டு டிரைவ்னு சொல்லக்கூடியதில் இந்த மேனுவல்ஸ் வேர்சஸ் ஆட்டோமேட்டிக்கில் அதை மிஸ் பண்ணிக்கிட்டு தான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நம்ம விர்டஸ் அஸ் அ ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணும்போது விர்டஸில் வந்து அந்த 1.5 டிஎஸ்டி ஓட்டும்போது ஓகே, அந்த டைனாமிக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் இதில் ஒரு மேனுவல் இருந்தால் தானே அது ஒரு கம்ப்ளீட்னஸ் வரும்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து i20 என்லைனில் பேசணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுவல் அதில் வந்துருக்குது. அதே மாதிரி வந்து என்லைன்லேயே மேனுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த மேனுவல் கூட கனெக்ட் ஆகும்போது அந்த ஃபன் டு டிரைவோட கம்ப்ளீஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இது 1.6S இருக்குது பாருங்களேன். இந்த பர்டிகுலர் மாடலில் அந்த கனெக்டிவிட்டியில் அந்த மேனுவல் அந்த ரெவ்விங்கை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறதுல தான் அந்த ஃபன் டு டிரைவ் வந்து மேட்ச் ஆகும். ஐவி டெக் நமக்கு ஓட்ட நல்லா பிடிக்கும். ஆனால் ஐவி டெக் நீங்கள் சிவிடியில் ஓட்டுறதுக்கும் மேனுவலில் ஓட்டுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொன்ன இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு வந்து மேனுவல் வர்சஸ் ஆட்டோமேட்டிக்கில் இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ ஆட்டோமேட்டிக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிக்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு ஆட்டோமேட்டிக்ஸும் ஒவ்வொரு சர்டன் அவுட்புட் தரும். இப்போ சிவிடி அது ஒரு ஸ்டைலில் இருக்கும், அதில் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு பதிலாக ஐவிடின்னு இருக்கும். இப்போ டார்க் கன்வெர்ட்டர்ஸ் அது இன்னொரு ஸ்டைல் இருக்கும். டிசிடிஸ் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். அதிலே நீங்கள் டிசிடியில் நீங்கள் பேடலை போட்டு மேனுவலாக ஓட்டினா எப்படி இருக்குன்னு தான் நான் பேச வரக்கூடிய இந்த மேனுவல். அந்த இடத்துல தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக மேனுவல்ஸ் பக்கம் தான் போவாங்க. இப்போ நான் வந்து முதல்ல அந்த இன்ட்ரோ பேசி நெக்ஸ்ட் லைன்லேயே யூஎஸில் வந்து அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லவ்வர்ஸ் வந்து மேனுவல்ஸை பார்த்து திரும்புறது தான், அந்த கியர் ஸ்டிக் ஆகட்டும், அந்த 3 பெடல் லாஜிக்கு திரும்புறது தான் இந்த ஸ்டோரியோடைய கண்டென்ட். ஏன்னா நம்ம கன்சல்டிங் கால் பேசும்போது நிறைய பேருக்கு இதை வந்து நம்ம ஒரு காலில் பேசும்போது இப்படி ஒரு கண்டென்ட் இருந்தாலே அவங்கக்கிட்ட இதை கொடுக்க முடியும். உங்களுக்குள்ளே இவ்வளோ பராமீட்டர்ஸ் இருக்குன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கா இல்லையான்னு உள்ளதை செலக்ட் பண்ண முடியும். அடுத்து மேனுவல்ஸ் யார் வாங்கலான்னா, உண்மையிலே அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ பெருசாக இல்லை. ஹெல்த் இஷ்யூன்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இடது காலுக்கான பிரச்சனை இல்லை, நீ பெயின் இல்லை, ஸ்பைன் ரிலேட்டடாக பெயின் இல்லை, லோவர் பேக் அந்த கியர் கிளச் வந்து நம்ம மூவ் பண்ணுறதுனால உள்ள பெயின் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். இவங்க ஏன் வாங்கணும்னு ஒரு கண்டிஷன் கூட நான் சொல்கிறேன். இந்த நான் பேசின இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு ஆக்சுவலி நீங்கள் ஒரு டெக்கேடுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கார்ஸ் இருந்து, இப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸே பார்த்தோன்னா வந்து நீங்கள் 1.5 டிடிசிஐ அந்த IB5 கியர் பாக்ஸை சொல்லலாம். ஸ்விஃப்ட்டில் இருந்த அந்த 1.3 டிடிஎஸ், அது கூட இருந்த 5 ஸ்பீட், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.6 இருந்த எஸ் கிராஸ், அக்டாவியா, ஜெட்டா, அதுக்கப்புறம் ஐவி டெக் சிட்டி, இந்த 1.6S, அதே மாதிரி சஃபாரியோட 2.2 டைகார், எக்ஸ்யூவி 5W இருந்த அந்த டிரான்ஸ்மிஷன், வெர்னாவோட 1.6 கூட அந்த 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், இப்படி இந்த கார்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நடக்காது. அதே மாதிரி இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய மேனுவல்ஸுக்கு மாற்ற இனி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்து போயிட்டுருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து தான் இனி ஃப்யூச்சரில்
இருக்கும். ஏன் நான் அந்த ஹெல்த்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மேனுவல்ஸை வந்து அந்த ப்ராப்பரான என்ஜின் கூட செலக்ட் பண்ணி நீங்கள் ஓட்டி என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த ஒரு பையிங்கில் போகும்போது மார்க்கெட் டோட்டலாக எலக்ட்ரிக்கை பார்த்து போகும், ஹைப்ரிட்டை பார்த்து போகும். ஹைப்ரிட்டில் மேனுவல்ஸுக்கு ஸ்கோப் இல்லை இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில். அந்த டைமில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்ஸ் தான் வாங்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தத்துக்கு வருவோம். இப்போ 7th ரீசனாக நம்ம சொல்கிறது பார்த்தோன்னா, ஒருத்தங்க வந்து இப்போ காரோட ஓனர்ஷிப் வச்சுருக்கிறது இல்லை கார் லவ் வச்சுருக்கிறவங்க ஒவ்வொரு ஜேர்னரில் இருப்பாங்க. சிலவங்க ஆஃப் ரோடிங்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னரில் இருப்பாங்க. அது தனியான ஒரு குரூப். அவங்களுக்கு நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் அது இதுன்னு எல்லாம் சொன்னாலே பிடிக்காது. அவங்கக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க யோசிக்கிற சில மாடல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து மேனுவலி ஒரு 2 கியர் ஸ்டிக்கு, நீங்கள் பழைய எஸ்எஃப்எக்ஸ் சூப்பர் செலக்ட் பஜ்ரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கியர் ஸ்டிக்கில் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜீப் காலத்தில் அப்படி தான். அந்த மேனுவலி நீங்கள் வந்து லோ ஹை, அந்த 2 லோ 2 ஹை அந்த கான்செப்ட் எல்லாம் பண்ணி அந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கெல்லாம் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வந்து ஷிஃப்ட் பை ஒயர் டெக்னிக்னு சொல்லக்கூடியதில் இல்லை வந்து டாகல் சுவிட்சிலலாம் ஆப்ரேட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணி ஓட்டுற அந்த ரேஷியோஸுக்கெல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி மல்டி டெரைன் மோட்ஸ் இருக்குது. அன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது. அந்த ஒரு மேனுவல் விரும்புகிறவங்க மெயினாக அந்த ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி அவங்களோட கண்ட்ரோலில் பண்ணி அந்த ரவ்வை கீப் பண்ணி ஒரு அப்டக்கிளை கிராஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மேனுவல்ஸ் தான் கரெக்டான அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணும். இப்போ நம்ம பேசின பாயிண்ட்ஸ் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ நீங்கள் கண்டிப்பாக வந்து மேனுவல்ஸ் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கீங்க. அப்போ உங்கள் டெசிஷன் மேக்கிங் இந்த பராமீட்டர்ஸில் வருதுன்னா நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இதில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஒன்று வந்து அந்த சர்வீஸ் காஸ்ட்டில் அந்த டியூரபிலிட்டி, நம்ம காரோட பையிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காஸ்ட்டோட கம்மி, இது ஒரு பாயிண்ட். கூட ஃபியூல் எக்கானமி. என்ன தான் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்ஸில் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் நம்ம ஓட்டக்கூடிய, அதாவது நான் இந்த பேசின ஓட்டக்கூடிய ஸ்டைலில் நம்ம ஆட்டோமேட்டிக்ஸை ஓட்டினா ஃபியூல் எக்கானமி கம்மியாக இருக்குது. இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் வரும். என்னென்னா, நீங்கள் ஹைவேஸில் ரெகுலராக ஓட்டக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து மேனுவலை விடைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபியூல் எக்கானமி ஹையாக கொடுக்கும். ஆனால் நான் பேசின இந்த ஸ்டைலில் ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்கை ஓட்டினாருன்னா அவரோட ஸ்டைலுக்கு அதை ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ப்ளஸ் என்ஜினோட ஆல்காரிதம்ஸ் எல்லாம் அடாப்ட் ஆகும்போது எக்கனாமி கம்மியாக தான் கொடுக்கும். அப்புறம் ரீசேல்னு சொல்லக்கூடிய ஒரு பராமீட்டர் வர்றதுனால இதில் வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஃபியூச்சர் ஆஃப் மேனுவல்ஸ்னால் என்னென்னு ஒரு டவுட் வரலாம். அதையும் நம்ம இதில் சொல்லியே முடிப்போம். மேனுவல்ஸ் கண்டிப்பாக நிற்கும், சஸ்டெயின் ஆகணுன்றதுக்கு நிறைய ஹோப் இருக்குது. என்ன ஹோப்புன்னா, இப்போ ஹைப்ரிட்ஸ் பற்றி பேசும்போது டீசல்லையும் ஹைப்ரிட்ஸ் வந்து வரப்போகுது. நம்ம மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, ஃபார்ச்சுனர்லேயும் டீசல் ஹைப்ரிட் வருதுன்னு சொல்லி. இந்த இன்ஜினியரிங் இன்றைக்கி எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னா, ஹைப்ரிட்ஸ்லேயே மேனுவல் கியர் பாக்ஸ் வைக்கிறத பற்றின டிரான்ஸ்மிஷன்ஸுக்கான ஒரு ஸ்டடி போயிட்டுருக்குது. ஈவன் சில ப்ரோட்டோடைப் மாடல்ஸில் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செகண்டாக பார்த்தோன்னா, இந்த கார் இல்லை இந்த இப்போ இருக்கக்கூடிய எல்லா சினாரியையும் இனிமேல் மாறும்னு சொல்கிறது, இல்லை மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது ஈவிஸில் தான். அந்த ஈவிஸ்லேயே வந்து இல்லை எலக்ட்ரிக்கல்ஸில் இன்றைக்கி வந்து ஆட்டோமேட்டிக்ஸ் தான் லாஜிக்கு. அதுலேயே மேனுவல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அந்த மோட்டரோட டெக்னாலஜியை வந்து டிஃப்ரெண்ட்டான ஆல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேனுவல் ஓட்டுறது மாதிரியே ஓட்டுறதுக்கான ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. ஈவன் ப்ரோட்டோடைப்ஸும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து மேனுவல்ஸ் ஃப்யூச்சரில் இருக்குன்னு சொல்லி நம்மளால் நம்ப முடியும். இப்போ நம்ம மோட்டோ ஃபார்ம் இவ்வளோ விஷயம் நான் லெக்சராக பேசிட்டேன். இதை ஓட்டி காட்டியிருந்தேன். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு எஸ்ஸை நம்ம வச்சுக்கிட்டு அதை ஓட்டலையே நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஃபீலிங் நமக்கு தெரியுது. அதனால் என்னென்னா, நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுவோம். ரியர் சீட்டில் இருக்கிறவங்களே சீட் பெல்ட் போடுங்க. 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. அது யூஸ் ஆகணும்னா கண்டிப்பாக இருக்கணும். ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாதீங்க. நீங்கள் கூலாக போயிருங்க. என்ன தான் டைனாமிக்கலி சார்ட்டட் வெஹிக்கிள் நம்ம இந்த பேசின இந்த எல்லா பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் இருந்தாலும் ரெஸ்பான்சிபிள் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுங்கள். ஹை பீம்ஸ் தேவையான யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் போட்டு ஓட்டுங்க. நம்ம ஒரு சின்ன ட்ரைவ் எடுக்கலாம். நான் ஒன்றும் சொல்ல வரல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீல் ஸ்பின்னோட நீங்கள் வந்து ரவ் பண்ணி ஓட்டணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும்னாலே என்ன பாருங்கள், இது ரவ் வந்து அந்த ஒரு ஃபீலோட நம்ம ட்ரைவ் பண்ணணும்னாலே மேனுவல்ஸ் தான் ஓட்ட முடியும். இதுதான் வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன தான் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ் ஓட்டினாலும் இந்த ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்காது. அதாவது டிரைவர் கூட உள்ள ஒரு கனெக்ட், நம்ம ரவ் பண்ணி ஓட்டுறது அந்த ஒரு ஃபீல் கூட நம்ம வந்து ஒரு ஹைவேல இல்லை ஒரு ரோட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம செடேட்டாக இல்லாமல் நம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீரியடை காட்டுறது இந்த ஆட்டோமேட்டிக்ஸ் பதிலாக மேனுவல் ஓட்டும்போது தான். இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஃபன் டு டிரைவ் இதில் இருக்குது.
நான் சொன்ன அந்த ஃபன் டு டிரைவ் வந்து அந்த சேஸு ஸ்டீரிங்கோட கம்போஷர். இப்போ எனக்கு வந்து ஸ்பீடு வந்து உள்ளே பெருசாக மாஸ்க் ஆகலை, ஏன் கண்ட்ரோலில் தான் வெஹிக்கிள் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து வெஹிக்கிள் என்ன கூட்டிக்கிட்டு போகாமல் எந்த கியரில், இப்போ நீங்கள் பாருங்கள், சடனாக நமக்கு ஒரு பவர் வேணும்னு தோணும்போது ரவ் பண்ணி நம்ம கியரை சேஞ்ச் பண்ணி ஓட்டுறது, இந்த ஃபீல் எல்லாமே மேனுவலில் கண்டிப்பாக தான் கிடைக்கும். ஆக்சுவலி நான் பேசின ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் ஒன்று என்னென்னா, இப்போ நான் வந்து 3rd கியரில் இருக்கிறேன். ஒரு இன்க்ளைன், எனக்கு வந்து ஒரு கார்னர் வரும், திருப்பி ஒரு கார்னர் வரும், எல்லாமே தெரியும். இந்த கார்னர்லாம் வரும்போது நான் வந்து இப்போ பாருங்கள், நான் ஃப்ளாட்டாக அப்படியே போய்கிட்டு சடனாக ஒரு ஓவர்டேக்கிங் பண்ணுறதுல மேனுவலில் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஏன்னா என்னோட கியர் எனக்கு தெரியும், என்னோட வெஹிக்கிளோட பொட்டன்ஷியல் தெரியும். இதே நான் ஆட்டோமேட்டிக் போயிட்டு இருந்தால் இந்நேரம் என்ன பண்ணியிருக்கும், அப்ஷிஃப்டிங் பண்ணியிருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கார்னரில் நான் மேக்னெட்டிக்காக ஆக்சிலேட்டர்லேயே நான் கட் பண்ணுறேன், உங்களுக்கு வெஹிக்கிள் எவ்வளோ கம்போஸ்டாக கட் ஆகுறது தெரியுது. இது வந்து இப்போ நான் 4th போட்டதுக்கப்புறம் இந்த ஃபீல் போயாச்சு. இப்போ முதல்ல அது வந்து ரோடில் மேக்னெட்டிக்காக இருந்தது, அந்த ரவ் என்னோட மேட்சிங்கில் கரெக்டாக என்ன கண்ட்ரோலில் இருந்தது. ஆனால் நான் 4 ஹையர் கியர் போனோன்னா வெஹிக்கிள் கொஞ்சம் லூஸ் ஆன ஒரு ஃபீல் இருக்கும். இதுதான் அந்த எக்ஸாம்பிளில் மேனுவல் வர்சஸ் ஆட்டோமேட்டிக்கில் அந்த டிரைவர் கூட உள்ள கனெக்டும், அந்த டிரைவர் கூட இருந்து அது தனியாக நிற்கிற ஒரு ஃபீல். இதுக்காக நம்ம ஆட்டோமேட்டிக்ஸுக்கு எதிராக பேசலை. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேனுவல்ஸுக்கு அந்த ஃபீலை வந்து கொடுக்க முடியும். நான் இவ்வளோ நேரம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ரொம்ப அந்த ஒரு எந்தூசியாஸ்டிக் ஆஸ்பெக்டை மட்டும் பேசினேன். ஆனால் நீங்கள் இது எதுவுமே பண்ணாமலே மேனுவல்ஸ் வச்சு ஜாலியாக ஓட்ட முடியும். எப்படின்னா, நம்மளோட இங்கே பாருங்களேன், நம்ம ஸ்டிக்கை வச்சு நம்ம கியரை மூவ் பண்ணி நம்மளோட ப்ராப்பரான ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை சேஞ்ச் பண்ணி, ஒரு கார்னர் வரும்போது கியரை டவுன் பண்ணி, நம்ம அந்த பிரேக்கே இல்லாமல் ஆக்சிலேட்டர்லேயே வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணி, நம்ம கொஞ்சம் அந்த ஒரு அமைதி மோடில் ஒரு பீஸாக ட்ரைவ் பண்ணுறதுக்கும் இந்த மேனுவல்ஸ் கண்டிப்பாக நம்மளை ஹெல்ப் பண்ணும். ஆட்டோமேட்டிக்ஸில் அந்த ஃபீல் கண்டிப்பாக வராது. இப்போ உங்களுக்கு ஒரு மோசமான டே வந்திருக்கு, அந்த மோசமான டேயை வந்து நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும்னா, நீங்கள் நல்ல ஒரு கார், நீங்கள் லவ்வபுளாக வச்சுருக்கக்கூடிய காரை வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு காரை வந்து நீங்கள் அப்படி ஒரு ஜாய் ரைடு போனாலே உங்கள் கூட அந்த மோசமான நாளை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு ஜாய்ஃபுல் டேயாக மாற்ற முடியும். அதில் மேனுவல்ஸுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. இப்போ இந்த வீடியோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் வெஹிக்கிளை ரவ் ஆட் பண்ணி ஓட்டணும் அதெல்லாம் நினச்சிருப்பீங்க. நாங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக பீப்புளை வந்து சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் அதை பண்ணோம். அதோட அந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி என்ன கிடச்சிருக்கணும்னா, மேனுவல்ஸ் யார் வாங்கணும், அந்த மேனுவல் எதிர்பார்க்குறவங்களோட பேராமீட்டர்ஸ் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு பெரிய ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறது, எனி டே மேனுவல் இஸ் அ மேனுவல். நம்ம நிறைய இடத்துல வந்து டீசல் இஸ் அ டீசல்னு பேசியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து மேனுவல் இஸ் அ மேனுவல். உங்களோட ஃபீல் என்ன, உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த எஸ்ஸை வந்து நம்ம இன்றைக்கி தான் ஒரு கண்டென்ட் பண்ணுறதுக்காக காட்டியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கண்டென்ட் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த எஸ்ஸோட ஒரு தனியான ஒரு டிரைவை பற்றின ஒரு கண்டென்ட்டை நம்ம பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye bye from Motor Wagon. Drive responsibly.